Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களால் அருமையான நாளுக்காக இந்த நாளிலும் இப்படியாக உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, வேதத்தை வாசித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனையிலும் உடைய கிருபை கூட இருந்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி என்று நாம் வாசிக்கிறோம். இது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தானியம் வாங்க தன்னிடத்திலே எகிப்துக்கு வந்தபோது சொன்னதான வார்த்தைகளாக இதை இருக்கிறது. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு 1 நாளாகமம் 29:11 கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாக ஜெயத்தை குறித்தும் ஆண்டவருடைய மகிமையை குறித்து விசேஷமாய் தினந்தோறும் ஆராதனையிலே பகலிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். போதகர் அவர்கள் மகிமையின் கிரீடம், மகிமையான காரியங்கள், மகிமையின் ராஜா என்று பல தலைப்பின் கீழே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த மகிமையை குறித்ததான வார்த்தைகளை நாம் அந்த யூடியூப் சேனலிலும் அந்த அவர்களுடைய செய்திகளை இந்த மகிமையின் கிரீடம், மகிமையான காரியங்கள், மகிமையின் ராஜா என்கிற பல தலைப்புகளின் கீழே நாம் அந்த யூடியூப் சேனல்லே அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே நாம் வாசித்ததான இந்த ஆதியாகமம் 45:13ஆம் வசனத்திலே ஒரு மகிமையை குறித்து பார்க்கிறோம். அது சகல மகிமை என்று சொல்லி அந்த வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. சகல மகிமை. இந்த சகல மகிமையை குறித்து நாம் இந்த வசனத்திலே தியானிக்கும் போது 4 விதமான மக்களை குறித்து இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. 4 விதமான சாட்சிகளை நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் என்று யோசேப்பு முதலாவது தனக்கு உண்டாயிருக்கிற மகிமை என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். மகிமை ஆண்டவருக்குரியது தானே. அப்படியானால் எனக்கு உண்டான மகிமை என்று யோசேப்பு சொல்லலாமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய மகிமையை தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதை நாம் ஆதி காலம் முதல் நாம் பார்க்கிறோம். மோசேயை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய மகிமையை அவர் கண்டார். என் பின் பாகத்தை தான் காண்பாய் என்று சொன்னாலும் அந்த மகிமையை பார்த்து மோசேயின் முகத்திலே இருந்த பிரகாசத்தை தேவ ஜனங்கள் அதை பார்க்க முடியவில்லை. அப்படியானால் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனோடு கூட நடக்கிறவர்களுக்கு சகல மகிமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு உண்டாயிருக்கிற மகிமை என்று யோசிப்பு தன்னை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு உண்டாயிருக்கிற மகிமை என்று சொல்லி பார்க்கும்போது என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 14:22, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்து என் அடையாளங்களையும் கண்டிருந்தும்
என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் ஜீவனோடு இருப்பதில்லை என்று அங்கே சொல்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், என் மகிமை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது, என் மகிமையோடு கூட ஆண்டவர் என் அடையாளங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய மகிமையை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் எப்படி அவருடைய மகிமையை அடையாளங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாரோ, தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் கூட அவர் தம்முடைய மகிமையினாலே நிரப்பும் போது அந்த என் மகிமை, எனக்கு உண்டாயிருக்கிற மகிமை என்று யோசேப்பு சொல்லும்போது அவனை ஒரு அடையாளமாக கர்த்தர் வைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் ஒரு அடையாளம். எனக்கு உண்டாயிருக்கிற மகிமை என்றால் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கூட நம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையினாலேதான் நாம் மூடப்பட்டு அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அவருடைய மகிமைதான் அவர்களுக்கு வஸ்திரமாகவே இருந்தது. அவர்கள் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏனென்றால் அந்த நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையே அன்றைக்கு மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் பாவம் செய்ததினாலேதான் அந்த மகிமை அற்றவனாகி என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பாவம் செய்கிறவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாகி. இப்ப நாம பாவம் செய்யலையா? பாவம் செய்யும் போது அந்த மகிமை நம்மை விட்டு கடந்து போகிறது. ஆனால் மன்னிப்பை கேட்டு நம்ம புறவாகி தேவனோடு கூட இனி இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை நமக்கு எப்படி வெளிப்படுத்துவார் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் என்று சொல்லி பார்க்கும்போது அடையாளங்களாய் கர்த்தர் நம்மை வைப்பார். அடையாளங்களால் அடையாளத்தை நிலைநாட்டுவார். நம்மிடத்திலே நாமே ஒரு அடையாளமாய் மாறிவிடுவோம். எல்லா தேவ ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மையிலே உதித்திருக்கிற அவருடைய மகிமை நம்மை ஒரு அடையாளமாக வைக்கும். அதைதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்மேல் உதித்திருக்கிற அந்த மகிமை, அந்த மகிமை நம்மேல் உதித்திருக்கிறபடினாலே பூமி இருளிலே கிடக்கும், ஜனங்களும் இருளிலே கிடப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும், உதித்திருக்கிற மகிமை உண்மையிலேயே தங்கி இருக்கும் என்று 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் என் மகிமை என்று சொல்லும்போது இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு வியாதி, வேதனை, துன்பம், இக்கட்டு, போராட்டம் எல்லாம் வரும். நமக்கு வராதா? நமக்கு அதை விட ஜாஸ்தி வரும். ஆனா அதன் மத்தியிலே நாம் எவ்வளவு தேவனோடு கூட உறவாடி ஒட்டி அவரோடு கூட நடக்கிறோமோ அதிலே நாம் ஒரு அடையாளமாக மாறிவிடும். அவர்கள் எடுக்கிற முடிவே வித்தியாசமா இருக்கும், நாம் எடுக்கிற முடிவு வித்தியாசமா இருக்கும். ஏனால் சகல மகிமை என்று சொல்லும்போது எனக்கு உண்டாயிருக்கிற மகிமை ஒவ்வொருவருக்கும், இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது, அதை இழந்து விடவும் கூடாது. ஆகையால் தான் தாவீது பாவம் செய்த போது ஆண்டவரிடத்திலே அழுது ஜெபிக்கிறார், இந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும், சொத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும். இதெல்லாம் ஏன் அவர் ஜெபிக்கிறார் என்று சொன்னார், அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. பாவம் செய்கிற மனுஷனிடத்திலே பொல்லாத ஆவி சவுலுக்கு வந்தது போல வந்துவிடும். ஆண்டவரே எனக்கு அந்த நிலைமை வேண்டாம் என்று சொல்லி ஜெபித்ததினாலேதான் ஒரு பெரிய ஒரு பாவம் செய்தது. புருஷனையே கொலை செய்து விட்டு அந்த மனைவியை அடைந்தவர் எவ்வளவு பெரிய ஒரு தவறு. ஆனால் அதை ஆண்டவர்
பெரிதாக காண்பிக்காததுக்கு காரணம் என்ன? உரியாவின் மனைவின் சங்கதியை தவிர வேறு எந்த விஷயத்திலும் தாவீது எனக்கு விரோதமானவன் அல்ல, அவன் என் மனதுக்கு இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். நமக்கு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய அசுத்தம், எவ்வளவு பெரிய பாவம் செய்துவன் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் ஆண்டவர் அவரை அப்படி இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் மாற்றினார்? முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து. பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்கிறோம். ஆனால் தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிடக்கூடாது. அந்த மகிமை நம்மையிலே தங்கி இருப்பதற்கு, நாம் அடையாளங்களாய் இருப்பதற்கு தான் ஆண்டவர் நமக்கு அந்த மகிமை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் அந்த ஆதியாகமம் 45:13 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கண்ட யாவையும். இரண்டாவது நபர் அல்லது நபர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இது யோசேப்பினுடைய சகோதரர்கள். முதலாவது யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நீங்கள் கண்ட யாவையும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது யாவை குறிக்கிறது? இது யோசேப்பினுடைய சகோதரர்களை குறிக்கிறது. இந்த சகோதரர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சிலர் மிகவும் துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் அசுத்தத்திலே வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் கொலைக்காரர்களாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி பல தரப்பட்ட சகோதரர் கூட்டம்தான் அந்த நீங்கள் என்கிற அந்த கூட்டம். அந்த பலதரப்பட்ட சகோதரர்களுக்கு இந்த மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் கண்ட யாவையும் என்று சொல். அப்ப அவர்கள் யோசேப்பினிடத்துல கண்டவைகள், கண்ட மகிமை. ஒன்று, ஒவ்வொருவரும் நாம் அடையாளங்களா இருக்கும்போது தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவது, நாம் அடையாளங்களா இருக்கும்போது நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை கண்டு நம்மிலே உள்ள மகிமையை அவர்கள் வெளிப்படுத்துவார். அவர்களுக்கும் அது ஷேர் ஆகி போகிறத பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதை பார்ப்போம். அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் துன்மார்க்கர் தான், அது வரைக்கும் குழியிலே தள்ளுகிறவர்கள் தான், விற்று போடுகிறவர்கள் தான், எல்லாம் செய்கிறவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு யோசேப்பை கர்த்தர் மகிமையால் நிரப்பும் போது அவன் நிமித்தம் அவனை கண்ட இவர்கள் அந்த மகிமையின் பங்கை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆதியாகமம் 45 நாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம் 9 8 வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியுமாக வைத்தார். என்ன இவர்கள் காண்கிறார்கள்? ஒரு அடையாளமான ஒரு யோசேப்பினிடத்துல எதை காண்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் விற்று போட்டீர்கள், ஆனால் நீங்கள் அல்ல, நீங்கள் கண்ட என்று சொல்லும்போது நீங்கள் கண்ட யோசேப்பு யார்? ஒரு சிறுவன், ஒரு சொப்பனம் பார்த்து சொல்லுகிறவன், ஒரு வாலிபன். அவனை நாம் கொன்று விட்டான், அவனுடைய ஜீவியம் முடிந்து விட்டான். அவன் சொப்பனம் எங்கு எப்பொழுது நிறைவேறும் என்று பார்ப்போமே என்று நினைத்த நீங்கள், குழியில போட்ட நீங்கள், விற்று போட்ட நீங்கள், தகப்பனிடத்திலே பொய் சொல்லி என்னுடைய வஸ்திரத்தை கொடுத்த நீங்கள், இப்பொழுது நீங்கள் கண்ட எதை காண்கிறார்கள்? இங்கே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும். நீங்கள் என்னை யோசிக்கலாம், அனுப்பிவிட்டீர்கள், விற்று போட்டீர்கள் என்று. இங்கே யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் கண்ட என்று சொல்லும்போது நீங்கள் அல்ல, தேவனே என்னை உயர்த்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர்
மகிமைப்படுத்துகிறார். இந்த சகல மகிமை என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, நம்மோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், நம் தகப்பன் குடும்பம், நம் தாய் குடும்பம், நம்முடைய மாமியார் மாமனார் குடும்பம், எந்த குடும்பங்களிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் நம்மை காண்பார்கள். நீங்கள் கண்ட என்று சொல்லும்போது, நீங்கள் விற்று போட்டீர்கள், அதைதான் நீங்கள் கண்டீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் காண்கிறது, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி இப்பொழுது எந்த நிலைமையில வைத்திருக்கிறார், பார்வோனுக்கு தகப்பனாக, அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாக, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக. எத்தனை பெரிய உயர்வு பாருங்க. அந்த சகல மகிமை இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் சகோதரர்கள் கண்ட மகிமை. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த 13ஆம் வசனத்தை, ஆதியாகமம் 45:13 நாம் வாசிக்கும் பொழுது, என் தகப்பனுக்கு அறிவித்து, என் தகப்பனுக்கு அறிவித்து. முதலாவது எனக்கு உண்டாயிருக்கிற மகிமை, அது நான் இங்கே ஒரு அடையாளமாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் கண்டது, நீங்கள் விற்று போட்டீர்கள், தகப்பனுக்கு தெரியாது, நீங்கள் தான் என்னை விற்று போட்டீர்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் விற்று போட்டீர்கள், ஆனால் தேவனே என்னை கொண்டு வந்து இன்றைக்கு பார்வோனுக்கு தகப்பனாக, இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும், அவர் குடும்பத்துக்கு அனைத்து கர்த்தனாக, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் போய் என் மூன்றாவது நாம் பார்க்கிறோம், என் தகப்பனுக்கு அறிவித்து. மூன்றாவது நபர் இந்த சகல மகிமையை பார்க்க போகிற அல்லது பார்க்க வேண்டிய ஒரு நபருக்கு அறிவிக்கப்படுகிற, என் தகப்பனுக்கு அறிவித்து. அந்த தகப்பன் எதை வைத்து இன்னும் அழுது கொண்டிருக்கிறார்? அந்த இரத்த கரை படிந்த ஒரு வஸ்திரத்தை பார்த்து 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 என் நரைமயிர் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க வேண்டும் என்று, இது எனக்கு கையில வந்திருக்கிறதே என்று சொல்லி அந்த மகனுக்காக துக்கித்து 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 அழுது கொண்டிருக்கிறதான அந்த தகப்பனுக்கு அறிவித்து அறிவித்து என்ன அறிவிக்க வேண்டும்? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமம் 45:9, நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள் பாருங்களேன், என்ன அற்புதமான வார்த்தைகளை யோசேப்பு இங்கே தன் தகப்பனுக்கு சொல்லி அனுப்புகிறார். நீங்க சீக்கிரமாவே போங்க, என் தகப்பனிடத்துல போங்க, தேவன் என்னை எகிப்து தேசத்திற்கே, ஒரு தேசத்திற்கே அதிபதியாக உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய எல்லா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யார் யார் இருக்காங்க குடும்பங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு, ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள், பஞ்ச காலம் இருக்கிற நேரத்துல நீங்கள் எனக்கு என் சமீபத்தில் இருக்கலாம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை அந்த வசனத்துல, என் சமீபத்தில் இருக்கலாம். இந்த தகப்பன் எத்தனை நாட்கள் அழுது 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 அழுது, என் மகன் மரித்து போனானே, தூரம் போயிருக்கிறான், தூர தேசத்திற்கு என்று சொன்னான், இன்றைக்கோ ஒரு நாள் வருவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கோம். சமீபத்திலே
இந்த குவைத் தேசத்திலே நடந்ததான ஒரு சம்பவத்தை குறித்து நாம் எல்லாரும் செய்திகளை வாசித்திருப்போம், பார்த்திருப்போம். எத்தனையோ இந்தியர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் சரி, கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அநேகம் பேர் மரித்திருக்கிறார். இங்கிருக்கிற அவர்களுடைய உறவினர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நல்ல வேலை செய்து சம்பாதித்து நல்ல பொருளுடன் வந்து, தகப்பனோ அல்லது சிலர் வீடுகளிலே பிள்ளைகள் போயிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் வந்து நம்மோடு கூட நல்ல சந்தோஷமாய் ஒரு நாள்ல இருப்பாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் தானே, பிள்ளைகளை அங்க அனுப்பி இருக்கிறோம், அல்லது தகப்பன் அங்க போயிருக்கிறார் சம்பாதிக்க, ஒரு நாள் வரும் எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று ஒரு வாஞ்சையோடு காத்திருந்தவர்களின் கனவுகள் ஒரு நொடி பொழுதிலே எவ்வளவு பயங்கரமாய் மாறினதை நாம் அந்த செய்தித்தாள்களிலே பார்க்க முடியும், செய்திகளிலே பார்க்க முடிகிறது. அவர்கள் பிணங்கள் கூட அதை முகத்தை பார்க்க கூட முடியாது, எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறான். அது அவங்க சரளம் தானா என்று கூட சிலருக்கு சந்தேகம். நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் அழுகிறார்கள். அது கரிந்து கிடக்கும், அவர்கள் முகம் கரிந்திருக்கும். இவ்வளவு பரிதாபமான ஒரு முடிவு. ஆனால் வேதத்திலே உள்ள ஒரு முடிவு, சகல மகிமை பெற்ற ஒரு தேவதாசன், தேவனோடு கூட உருவாடி கொண்டிருந்த அவனுடைய தகப்பன், அவனுடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கிறார். யோசேப்பின் கண்ணீர், யோசேப்பும் கண்ணீர் விடாமல் துக்கம் இல்லாமல் இருந்திருப்பாரா? தகப்பனுக்காது மற்ற பிள்ளைகள் இருந்தார்கள். அவர் நேசித்த ராகேல் பெற்ற பென்யமீன் கூட இருந்தார். ஆனால் யோசேப்புக்கு யாருமே இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, சகோதரர்களும் இல்லை, கூட பிறந்த பென்யமீன் சகோதரனும் இல்லை. எவ்வளவு வருத்தப்பட்டுதான் இருந்திருப்பான். அவன் சொல்லுகிறான், என் சமீபத்தில் இருக்கலாம், என் தகப்பனுக்கு போய் அறிவிக்கு, தகப்பனுக்கு அறிவியுங்கள். தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமை, நாம் ஒரு அடையாளங்களா இந்த பூமியிலே நிற்கிறது மட்டுமல்ல, நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை கண்டு காண்பார்கள். நம்மிலே கர்த்தருடைய மகிமையை அவர்கள் காண்பார்கள். ஒருவேளை கொஞ்ச காலம் நம்மை தூஷித்து தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஆண்டவரன் ஆண்டவர் பின்னால் ஜபம் ஜபம் ஜபம், நேரம் ஜபம், எப்ப பார்த்தாலும் இந்த போனை வச்சுட்டு ஜபத்துல உட்கார்ந்துருக்கும். எவ்வளோ பேர் நம்மை பேசினாலும் ஒரு நாள் வருங்க, நம்முடைய சொந்த பிள்ளைகளா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் காண்பார்கள், கண்ட அவர்கள் அறிவிக்க போகிறார்கள். தகப்பனுக்கு போய் அறிவிங்க, எல்லாரும் கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து என் சமீபத்தில் இருக்கலாம். என்ன நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில், இவ்வளவு காலங்கள் 13 வருஷங்கள் தூரத்தில் இருந்து விட்டீர்கள், எனக்கு மறைவாயிருந்து விட்டீர்கள், இன்றைக்கு என் சமீபத்தில் இருக்கலாம், சமீபத்தில் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் மரணத்தை ருசி பார்த்த பின்பு உயிரோடு கூட இழந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்னதாக நம்முடைய சீஷர்களிடத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடத்தில் அழைத்து கொண்டு போவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது எதை குறிக்கிறது? பிதாவின் வாசஸ்தலத்திற்கு அருகிலே, அவர் அருகிலே நாம் இருக்கும்படியாக
நம்மை கொண்டு போவதற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகையால் தான் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17:22 அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு என் மகிமையை நான் கொடுத்து விட்டேன் பிதாவே. ஆகையால் இப்பொழுது பிதாவின் வீட்டிற்கு எல்லாரையும் அழைத்து செல்லும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். கோசேன் நாடு செழிப்பான ஒரு நாடு, ஆடு மாடுகள் தங்குவதற்கு. உலகமே பஞ்சத்திலே அடிபட்டிருக்குதுங்க. உலகமே பஞ்சம். அன்றைக்கு எகிப்து தேசத்தில் மட்டும்தான் ஆதாரம் உண்டாயிருக்கு. கானான் தேசம் செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் அங்கேயும் கூட என்ன இருந்தது? பஞ்சம். அங்கேயும் பஞ்சம் இருந்தது. ஆனால் எகிப்து தேசத்திலே கோசேன் நாடு ஆடு மாடுகள் செழிப்பாய் வளருவதற்கு ஏதுவான செழிப்பான ஒரு இடத்திலே நான் உங்களை எனக்கு அருகாமையிலே என் சமீபத்திலே நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று தகப்பனுக்கு அறிவியுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை பெற்ற நீங்களும் நானும் அப்படித்தான் அறிவிக்க வேண்டும். அறிவிக்க எல்லாரையும் சொல்ல வேண்டும். பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு இப்ப எனக்கு ஒரு வீடு அங்கே ஆயத்தமாகிறது. அதுல இன்னும் சில கற்கள் வைத்து பூசப்படவில்லை, முடிக்கவில்லை. அதனால்தான் நான் இந்த பூமியில இருக்கேன். அது முடித்த உடனே நான் இங்கே கண்ண முடியும். என்னுடைய ஜீவியம் இந்த பூமியில முடிந்து என்னுடைய அந்த வீட்டுக்கு, பிதாவின் வீட்டுக்கு நான் சென்று விட வேண்டும். அங்கே போகிறதுக்கு ஆயத்தமாக வேண்டும். அந்த இளைப்பாறுதலே இருந்து அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஸ்நானத்திலே நாம் செல்ல வேண்டும். அப்போ அதை என் தகப்பனுக்கு அறிவியுங்கள். நாம் போய் அறிவிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் 8:11, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி. பஞ்சத்தை அனுப்புகிறது யாருங்க? பிசாசு இல்ல, ஆண்டவரே அனுப்ப போகிறார். அன்றைக்கு எகிப்து தேசத்திலே பஞ்சத்தை, உலகமெங்கிலும் பஞ்சத்தை, கானான் தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பினது யாரு? தேவன் தான். தேவன் பஞ்சத்தை அனுப்பி பார்வோனுக்கு அதை குறித்து வெளிப்படுத்தி, அந்த பார்வோனுக்கு வெளிப்படுத்தின அந்த ரகசியமான அந்த சொப்பனத்தை விளக்குவதற்கு யோசேப்பை பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அங்கே கொண்டு போய் நிறுத்தி அந்த சொப்பனம் நிறைவேறத்தக்கதாக அந்த பஞ்சம் தீர்க்கப்படுவதற்கு ஒரு யோசேப்பு அங்கே இருந்தது போல இந்த வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறது எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக. இந்த பஞ்ச காலத்திலே ஆகாரம் கொடுக்கிற அதிபதிகளான ஒரு மகிமையை பெற்றவர்கள் தான் நீங்களும் நானும். ஒரு அதிபதிகள் சொல்லுகிறார், பார்வோனுக்கு தகப்பன், அவர் குடும்ப அனைத்திற்கும் கர்த்தன், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதி. அவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுக்கு எனக்கும் அந்த போஸ்ட் தாங்க கொடுத்திருக்காங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. ஊழியங்களே கொடுக்க வேண்டாம்,
வேலை ஸ்தலங்களிலே கொடுக்க வேண்டாம். வேற எங்கேயும் நமக்கு எந்த பதவிகளும் பட்டங்களும் கொடுக்க வேண்டாம். நாம் பெற்றுக்கொள்ளுகிற பட்டம் தேவனிடத்தில். நாம் சொல்ல முடியுமா? என்னுடைய சகல மகிமை என்னை ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நீங்கள் போய் அதை தகப்பனிடத்திலே அறிவித்து சமீபத்திலே கர்த்தருக்கு சமீபத்திலே வாசம் பண்ணுவதற்கு அழைத்து வருவதற்கு தான் அன்றைக்கு யோசேப்பு என் தகப்பனுக்கு அறிவித்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டியவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 45:13 அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி, அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள். அந்த செழிப்பான தேசத்துக்கு, பஞ்சத்திலே வாடுகிறீர்களே, பசி பட்டினியோடு இருக்கிறீர்களே, கஷ்டப்படுகிறீர்களே, துக்கத்திலே இருக்கிறீர்களே, நீங்கள் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயிருக்கிறது, என் சுமை லகுவாயிருக்கிறது, அதை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்கிறதான நுகத்தை உங்கள் மேல் வைக்கிறேன், அதை நீங்கள் வைத்துக் கொண்டு ஆறுதல் அடையுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இந்த அழைப்பை பெற்ற நாம் ஆண்டவரிடத்திலே நான் வந்து விட்டேன், அது போதும் என்று இருந்து விடாதபடி, என் பிள்ளைகள் வரணும், பிள்ளைகளுக்காக மட்டும் அழுது ஜெபிக்க வேண்டாம், அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் அவசியம். ஆனால் மற்றவர்களையும் தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறவர்கள் சீக்கிரமாய் விடத்தில், ஏனென்றால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகையால் சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவரை நாமும் சந்தித்து நம்மோடு கூட அநேகரை சந்திக்கிறோம். நாம் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த 4 விதமான காரியங்களை நாம் இந்த நாளிலே, இந்த சகல மகிமை என்கிறதான எனக்குண்டாயிருக்கிற மகிமை என்று சொல்லும் போது, அது நாம் இந்த பூமியிலே அடையாளங்களாயிருக்கிறோம். 2வது நீங்கள் கண்ட மகிமை என்று சொல்லி பார்க்கும்போது, நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த வரங்கள், இதை நான் புதைத்து வைத்துக் கொண்டிருக்க கூடாது. 3வது தகப்பனுக்கு அறிவித்து, என் தகப்பனுக்கு அறிவிக்கணும். இந்த பஞ்ச காலத்திலே தான் நாம் ஆகாரம் கொடுக்கிறவர்களாய் மாறணும், கொடுக்கணும். ஆகாரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இந்த வேத வசனமாகிய ஆகாரத்தினால் எல்லாரும் திருப்தி அடையணும். என் சமீபத்தில் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வா. சீக்கிரமாய் அதை செய்ய வேண்டும். கடைசியாய் நாம் பார்த்தோம், சீக்கிரமாய் விடத்திற்கு வரும்படி செய்யும். சீக்கிரமாய் தேவனிடத்துல எல்லா ஜனங்களும் வரும்படி செய்ய வேண்டும். அது நம்மையில் விழுந்த கடமையா இருக்கு. நம்முடைய குரூப்ல ஒரு காரியத்தை போதுகிறவர்கள் பேஸ்புக்லயோ ஏதோ ஒரு லிங்க் போட்டிருந்தாங்க. அந்த நரகத்திலிருந்து ஒருவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை, கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து, நரகத்திலிருந்து என்னுடைய அலுவலகத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு தினமும் வந்தீர்களே, தினமும் போனீர்களே, ஆனால் உங்கள் இயேசுவை குறித்து என்னிடத்துல நீங்கள் சொல்லவில்லையே. நீங்கள் சொல்லியிருந்தால் நான் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தால் இந்த நரகத்துக்குள்ளே வந்து கஷ்டப்பட மாட்டேனே, நீங்கள் எனக்கு சொல்லவில்லையே என்று அங்கிருந்து கதறுகிற ஒரு காரியம். இது அநேக காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் வெளியாகி இருக்கு. அப்படியானால் உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் வைத்த ஒரு கடமை என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு அறிவித்து அதை சீக்கிரமாய் செய்ய வேண்டும். சீக்கிரமாய் செய்து அவர்களை கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த சகல மகிமைக்குரிய
காரியமா இருக்கிறது. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் நல்ல பிதாவே, தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல மகிமை என்று யோசேப்பின் வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த 4 பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே, உமோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கும்படியாக உன்னுடைய மகிமையை நீர் எங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நீர் கொடுத்த அந்த மகிமையை பெற்று நாங்கள் அடையாளங்களா இந்த பூமியிலே இருக்கவும், எங்களை காண்கிறவர்கள் போய் அநேகரை உம் அண்டைக்கு கொண்டு வரத்தக்கதாக அதை அறிவிக்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க, தகப்பனுக்கு அறிவித்து என்று சொல்லி சீக்கிரமாய் அவரை கொண்டு வாருங்கள் என்று, அதுபோல சீக்கிரமாய் அநேகரையும் அண்டைக்கு கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.